சினிமாவின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலிப் திரைப்படத்தில் நடித்து முடித்துள்ளார். மேலும் இதன் ஒரு பகுதியை பார்வையிட்டு மிகவும் சூப்பராக வந்திருப்பதாக கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து நெல்சன் இயக்கத்தில் ஜெயிலர் 2 படத்தில் நடித்து வருகின்றார். இதன் படப்பிடிப்பானது மைசூரில் இடம்பெற உள்ளது. இந்த 2 படப்பிடிப்பு வேலைகளும் முடிந்ததும் 6 மாதங்கள் தற்காலிகமாக ஓய்வெடுக்க உள்ளதாக அந்த கால பகுதிக்குள் தனது சுயசரிதையினை எழுத இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தது. வேட்டையின் திரைப்படம் ஓரளவு வரவேற்பு கிடைத்த நிலையில் கூலி படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவி வருகின்றது. இதனையடுத்து நேற்று செய்தியாளர் சந்திப்பில் பேசிய நடிகர் கமல்ஹாசன் ரஜினி சாரை பற்றி கேள்வி எழுப்பினார். அதற்கு அவர் ரஜினி சார் ஒரு கூத்தாடி, அவர் அரசியலுக்கு செட் ஆக மாட்டார் என திமிராக பதிலளித்துள்ளார். இதனை அறிந்த ரஜினி சார் இன்று செய்தியாளர் சந்திப்பில் கமலை வெளுத்து வாங்கியுள்ளார். நான் கூத்தாடினா நீ யாருடா, நீயும் கூத்தாடிதான் என பதிலளித்துள்ளார். கூலி படத்தில் லோகேஷ் தரமான சம்பவத்தை செய்ய காத்திருக்கிறாரோ என்று கமெண்ட் செய்து வருகிறார்கள். இந்நிலையில் ரஜினிகாந்த் சார் கூலி படத்திற்காக வாங்கியிருப்பதாக ஒரு சம்பள தொகை கூறப்படுகிறது. அதாவது அவர் இந்த படத்துக்காக 280 கோடி ரூபாய் வரை சம்பளமாக பெற்றிருக்கிறார் என்று தகவல்கள் சொல்கின்றன. மேலும் லோகேஷ் கனகராஜுக்கு 60 கோடி ரூபாயும் அமீர்கானுக்கு 30 கோடி ரூபாயும் ஒரு பாடலில் நடனம் ஆடியதற்காக பூஜா ஹெக்டேவுக்கு 2 கோடி ரூபாயும் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் பேச்சுகள் எழுந்திருக்கின்றன. இதனை கேள்விப்பட்ட நெட்டிசன்களோ 74 வயதிலும் 280 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி ரஜினி சார் சம்பவம் செய்கிறாரே என்று கூறி வருகிறார்கள். கமல்ஹாசனுக்கு கொடுத்தது போல் ரஜினி சாருக்கும் மெகா ஹிட்டாக கொடுக்க வேண்டும் என்றும் அவர் நினைப்பதாகவும் படக்குழுவுக்கு நெருக்கமான வட்டாரம் தெரிவிக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.